சட்டமன்ற தேர்தலுக்கு 7 மாதங்களே உள்ள நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கரூரில் இன்று முப்பெரும் விழா நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் திமுக சார்பில் எடுக்கப் போகும் முக்கிய நடவடிக்கைகள் என்ன? விரிவாக பார்க்கலாம். நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் இயக்கம் என பல பரிமாணங்களை கண்டு அரசியலில் புத்தொளி பாய்ச்சி உருவான இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் தனிப்பெரும் சாதனை படைத்து வருகிறது. தமிழகத்தை 5 முறை ஆட்சி செய்த திமுக 2026இல் நடக்கப் போகும் சட்டமன்ற தேர்தலுக்கு முனைப்புடன் செயலாற்றி வருகிறது. இந்நிலையில் கரூரில் தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், திமுக தொடங்கப்பட்ட நாள் என இவற்றை சேர்த்து முப்பெரும் விழா கொண்டாடப்படுகிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடக்கும் இந்த முப்பெரும் விழாவில் சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்கின்றனர். கரூர் திருச்சி சாலையில் உள்ள கோடாங்கிப்பட்டியில் மாலை 5 மணி அளவில் நடக்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வகிக்க கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி வரவேற்று பேசுகிறார். இதில் கட்சி பணிகளில் சிறப்பாக செயலாற்றிய மூத்த நிர்வாகிகள் 6 பேருக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்படுகிறது. அதாவது திமுக எம்பி கனிமொழிக்கு பெரியார் விருது, பாளையங்கோட்டை முன்னாள் நகரமன்ற தலைவர் சுப சீதாராமனுக்கு பேரறிஞர் அண்ணா விருது, முன்னாள் எம்எல்ஏ சோமா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருது, குளித்தலை சிவராமன் குடும்பத்தாருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது, மருதூர் ராமலிங்கத்திற்கு பேராசிரியர் விருது மற்றும் பொங்கலூர் பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலின் விருது வழங்கப்படுகிறது. அதேபோல முதன்முறையாக முரசொலி செல்வம் விருது மூத்த பத்திரிகையாளர் ஏஎஸ் பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்படுகிறது. சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் கடந்த 10 நாட்களாக நடைபெற்றது. இதில் 200 அடி அகலம், 60 அடி நீளத்தில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு அதில் முக்கிய நிர்வாகிகள் அமர்கின்றனர். மேலும் இதில் இளைஞர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் ஒரே மாதிரியான டி-ஷர்ட், இளம் பெண்கள் ஒரே மாதிரியான சுடிதார், பெண்கள் ஒரே மாதிரியான புடவை, ஆண்கள் ஒரே மாதிரியான வேஷ்டி சட்டையில் பங்கேற்கின்றனர். காலை 10:30 மணி அளவில் திருச்சி விமான நிலையத்தை வந்தடையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கார் மூலம் கரூர் சென்று தான் தோன்றி மலையில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகையில் ஓய்வெடுத்துவிட்டு பின்னர் மாலை 4 மணி அளவில் விழாவுக்கு வர உள்ளார். விழாவில் தேர்தல் பணிகளை வேகப்படுத்த திட்டமிட்ட திமுக அரசின் நலத்திட்டங்கள், சாதனைகள், திண்ணை பிரச்சாரம், உறுப்பினர் சேர்க்கை மூலம் பலப்படுத்த முடிவெடுத்துள்ளது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருச்சியில் கூட்டம் திரண்டது பற்றி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த விழாவில் திமுக நிர்வாகிகள் பலரும் தாவேகா குறித்தும் அதிமுக ஒன்றிணைவது குறித்த உட்கட்சி பூசல்கள் குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்தும் அதிரடி கருத்துகள் தெரிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் செலினா.